டேய் மச்சான், இந்த ரமேஷ் எங்கடா ஆளையே காணோம். நம்மளை எவ்வளவு வேகமா வர சொன்னான், இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. டேய், அது மட்டும் இல்லடா, அவன் சொன்ன மாதிரியே நம்ம நடந்துக்கணும். இல்ல அந்த பொண்ணு போன பிறகு நம்மள டின்னு கட்டினாலும் கட்டிடுவான். அதனால உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆஹா, ஞாபகம் இருக்குடா. நம்மள கெட்டவன் மாதிரி காமிச்சுக்கணும், அவனை நல்லவன் மாதிரி காமிச்சுக்கணும். அவ்வளவுதானே? அதே தான்டா. சரி சரி, அவன் வரான் பாரு. டேய் வாங்கடா. என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான், இப்போதான் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்தோம். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னமா குறைச்சல், நாங்களும் நல்லா தான் இருக்கோம். அண்ணா, என் பேர் ஷாலினி. உங்க பேரு? ஆமல்ல, சிஸ்டர் கிட்ட பேர் சொல்லாம எப்படி கூப்பிடுவாங்க? டேய் ரமேஷ், இவ்வளோ அமைதியான பொண்ணு உனக்கு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. டேய், உங்களுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தா நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்ன உறவாடுறீங்களா அவளோட? அச்சோ இல்ல மச்சான், பார்க்க நல்ல பொண்ணா தெரியலா, அதனாலதான். நீ ஒன்றும் கிளிக்க வேணாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சா போதும். ஓகே? ரொம்ப ஸ்மார்ட்டா ஓவர் ஆக்டிங் பண்ணலாம்னு நினைச்சேன், அவ போனது உனக்கு இருக்கு அப்புறம். அச்சோ சாரிடா மச்சான். டேய், அவன் சொன்ன மாதிரியே பண்ணிடுவான்டா. என்ன பேரை தானே கேட்டேன், அதுக்கே இப்படி 3 பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஷாலினி, அவனுக்கு ஏதோ தப்பு பண்ணிருக்க மாதிரி தெரிஞ்சது, அதான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் அப்பா, இது உலகமாக நடிப்புடா சாமி. தப்பு பண்ணிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? அது ஒன்றும் இல்லை ஷாலினி, எனக்கு ட்ரிங்க் பண்ணுறதே பிடிக்காது. அது தெரிஞ்சிருந்து உன்னை கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, அதான். ட்ரிங்க் பண்ணிருக்காங்களா? ச்சே. அண்ணா, அண்ணா ரமேஷ் அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. டேய், உங்களுக்கு பொழுதுனிக்கு சொல்லணுமா? அதாவது சிஸ்டர், நாங்கள் சரக்கு உள்ளே போயிடுச்சுன்னா எவ்வளோ போனாலும் ஸ்டெடியாக இருப்போம். ஆ, ஓகே? டேய், உன் ஆள் என்னடா இப்படி பார்க்குறா? அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதோ? ஆ, நீ அடிக்க மாட்ட, அதுக்காக நாங்களும் அடிக்காமல் இருக்க முடியுமாடா? இவங்க என்ன ரமேஷ் இப்படி ஆக்வர்டா பிஹேவ் பண்றாங்க? ஆனா வர்றப்ப நல்லா தானே இருந்த மாதிரி தெரிஞ்சது, ஏன் திடீர்னு இப்படி பேசுறாங்க? அது ஒன்றும் இல்லை ஷாலினி, இப்போதான் அடிச்சிருப்பாங்க போல, அதனால தான் அப்படி தூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ச்சே, இவங்க கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு வந்தேன் பாரு, அது ஏன் தப்பு தான். வா ஷாலினி, நம்ம கிளம்பலாம். சரி ரமேஷ், வாங்க கிளம்பலாம். பேசிக்கலி எனக்கும் இந்த ட்ரிங்க் பண்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது. பரவாயில்ல, நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவண்டா, சரியான அப்பாவியா இருக்கா. எப்படிடா இவங்கிட்ட வந்து மாட்டினா? இதுதானே என்னோட பிளானே. நீ என்ன ரொம்ப நல்லவன் நினைக்கணும், இன்னும் இன்னும் ரொம்ப நல்லவன் நினைக்கணும் ஷாலினி. அப்பதான் உன்னை என்னால ஈஸியா ஏமாத்த முடியும். சரி ஷாலினி, வா கிளம்பலாம். எனக்கு இந்த இடத்துல நிக்கவே அருவருப்பா இருக்கு. மாடியோ, என்னமா நடிக்கிறான்டா? டேய் வாய மூடிட்டு, அவனுக்கு கேட்டுச்சு காதை அத்துப்படுவான். வாங்க ரமேஷ், நம்ம கிளம்புவோம். அட டேய், நீ என்னடா இன்னும் பேய் மாதிரி முழிச்சிட்டு இருக்க? டேய், என்னதான் இருந்தாலும் இந்த ரமேஷ் ரொம்ப ஏமாத்துறான்டா அந்த பொண்ணை. என்ன செய்ய, இவன் கூடலாம் பழக்க வச்சுக்கிட்டோம், அவன் சொல்றது செய்ய வேண்டியதாகி போச்சு. சரி விடு. ஆனா அந்த பொண்ணு பார்க்க நல்லவளா திடுறா, கண்டிப்பா கடவுள் அவளை காப்பாத்துவான்டா. ரமேஷ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறா எனக்கு தெரியுமே. கேளு ஷாலினி. என்ன? உங்களுக்கு நிஜமாவே ட்ரிங்க் பண்றது பிடிக்காதா? என்ன ஷாலினி கேள்வி இது? இப்பதானே சொன்னேன், எனக்கு அந்த வாடையே ஒத்துக்காது, அலர்ஜி. ஏன் ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? இல்ல, உங்களுக்கு அந்த வாடையே பிடிக்காதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களே. நான் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், உன் நண்பனை பற்றி கூறு, உன்னை பற்றி சொல்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏன் ஷாலினி இப்படி சுத்தி வளைச்சு கேட்குற? உன் ஃப்ரெண்ட்ஸே இப்படி தண்ணி அடிக்கிறானுங்களே, அப்ப நீ எப்படி தண்ணி அடிக்காம இருப்ப? நீயும் அப்படி பண்ணத்தானே செய்வ அப்படின்னு நீ ஸ்ட்ரைட்டாவே கேட்கலாமே. இல்ல ரமேஷ், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அப்படி கேட்க வரல. இதை பாரு ஷாலினி, நீ நினைக்கிறதும் கரெக்ட் தான். உன் இடத்துல யார் இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கானுங்கன்னா அதுக்காக நானும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. என்ன பண்றது, அவனுங்களுக்கு வீட்டு சூழ்நிலை, எதையாவது மறக்கணுங்கிறதுக்காக குடிப்பானுங்க. அப்படி சொல்லும்போது எனக்காக நீயும் குடிக்கக்கூடாதுன்னு அவனுங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஓ, அப்படியா? போதும் ஷாலினி, இதுக்கு மேலே நீ திருவி திருவி கேள்வி கேட்காத, அப்புறம் ரமேஷ் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவான். ஓகே ரமேஷ், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. இதுல என்ன ஷாலினி இருக்கு, பரவாயில்ல, ஃப்ரீயா விடு. டேய் ரமேஷ், நீ உன்னை நல்லவனா காமிச்சுக்கலான்னு பார்த்தா இவ என்னடா பழமொழியெல்லாம் சொல்லி கேட்குறா. இவகிட்ட கொஞ்சம் கஷ்டம் தான்டா. சரி ஷாலினி, நீ வீட்டுக்குள்ள போ, நான் கிளம்புறேன்.
ஆ சரி ரமேஷ். இவளோட முகமே சரியில்லையே. ஷாலினி, என்னாச்சு? அது ஒண்ணுமில்ல, நீங்க கிளம்புங்க. என்ன ஷாலினி, வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? அது வந்து அப்படிலாம் இல்ல. வாங்க, உள்ள வாங்க. ம், ஏதோ நான் சொன்னேனேங்கிறக்காக கூப்பிடுற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஹே இல்ல ரமேஷ், நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. பரவாயில்ல, வாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க. ம், வாங்க. என்ன ஷாலினி, வீட்ல யாரையுமே காணோம். எங்க போயிட்டாங்க? தெரியல ரமேஷ், பொறுங்க, நான் அம்மா கால் பண்ணி பார்க்கறேன். ஏய், இருக்கட்டும்பா. எதுக்கு அம்மா கால் பண்ணிட்டு இருக்க? அவங்க வர்றப்போ வரட்டும். அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கலாம். உன்னோட ஹேர் இவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஆமா, என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ரமேஷ், என்ன பண்றீங்க? தள்ளி நில்லுங்க, யாராவது பாத்துற போறாங்க. ஏய், என்ன ஷாலு, நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதெல்லாம் தப்பு இல்லையே. இல்ல ரமேஷ், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. பாருடா, நான் மட்டும் என்ன ஃபுல் கோச்சிங் முடிச்சுட்டா வந்திருக்கேன். ம், எனக்கும் தான் பழக்கம் இல்லை. என்னை திண்ணி திண்ணி மூட்டுகிறாய் துண்ணி துண்ணி என்ன தள்ளி போயிட்டான்? ஹே, என்ன அவ்வளோ மோசமான பையன் நினைச்சியா? ஐ எம் அ ஜென்யூன் பர்சன்ப்பா. எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான். ஓகே. அப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரமேஷ், ஒரு செகண்ட் என்ன பயமுறுத்திட்டீங்க தெரியுமா? ம், நான் கூட எங்க. ஏன் நிறுத்திட்ட சொல்லு. நான் தப்பானவன் நினைச்சிட்டேன், அப்படித்தானே? ஏய் அப்படி இல்லப்பா. ஏய், இங்க பாரு ஷாலினி, நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் எப்பயும் உன் கூட இருப்பேன். ம், உன்னை உண்மையா காதலிச்சுக்கிட்டு எப்பவுமே உனக்கு உண்மையா இருப்பேன். ஓகே. ம், சரி, இப்போவாது அதை சொல்லலாமே. எதை சொல்லணும்? ம், போச்சுடா. இந்த பொண்ணுங்க எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. அந்த 3 எழுத்து வார்த்தையை சொல்லலாமே. ம், அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க. எனக்கு சொல்லணும்னு தோன்றப்ப கண்டிப்பா சொல்லுவேன். ம், முத தள்ளி நில்லுங்க. ஓகேப்பா, அப்ப நான் கிளம்புறேன். உனக்கு எப்போ தோணுதோ நீ அப்பவே சொல்லுங்க. என்னங்க பொண்டாட்டி? சிப்போங்க. ஓ, இதற்கு பேர் தான் வெக்கமா? அழகாத்தான் இருக்கு இதுவும் பார்க்க. கிளம்புங்க. ஷாலினி, எனக்கு ஒரு ஆசைப்பா. உன் கையை இப்படியே பிடிச்சிக்கிட்டே ரொம்ப தூரம் நடக்கணும். உன்கிட்ட நிறைய பேசணும். இப்படி எனக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கு தெரியுமா? ரமேஷ், என்னாச்சு பூஜா? டேய், ஒழுக்கு மரியாதை வீட்டை விட்டு போ. இவ்வளவு தைரியம் தான் எங்க அக்கா கிட்டே தப்பா நடந்துக்க பாப்ப. போடா, முத வீட்டை விட்டு வெளியே போ. டேய் பூஜா, என்னடி பேசுற? நீ அமைதியாரு. டேய், உன்னதான் சொல்றேன், முத வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். காது கேக்குதா இல்லையா? சாரி ரமேஷ், அவ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ம், ரமேஷ், ஹே பூஜா, உனக்கு என்னடி ஆச்சு? இதுக்கிட்ட இப்பெல்லாம் பேசுற? யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு இது கூட உனக்கு தெரியாது? இங்க பாரு ஷாலினி, யாருக்கு எவ்வளவு மரியாதை தரணும்னு எனக்கு தெரியும். அவன் இப்ப உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாண்டி, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற? யார் சொன்னா அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாருன்னு? உன்னோட பார்வையில தாண்டி தப்பா இருக்கு. அண்ணி, நீ ஏன் இப்படி பேசுற? நான் தாண்டி பேசுறேன். எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு பூஜா. நீ வர வர ரொம்ப எல்லை மீறி நடந்துக்கிற. ஒரு ரூம்குள்ள வந்தா நாக் பண்ணிட்டு வரணுங்கிற சென்ஸ் கூட உனக்கு கிடையாது. ஷாலினி, ஒரு ரூம்குள்ள வர நான் நாக் பண்ணிட்டு வரணுமா? ம், ஆமா. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னால நம்பவே முடியல ஷாலினி. ஒரு ரூம்குள்ள வர்றதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு சொல்றேன். அது போதாதுன்னு அந்த ரமேஷை நீ இவ்வளோ நம்புறியடி. அவன் நல்லவன் கிடையாது ஷாலினி. இப்போ நான் போறேன், ஆனா கண்டிப்பா அந்த ரமேஷை பத்தி ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும்டி. பாரு, அப்ப நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுவ. இந்த பூஜா இருக்காளே, அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பா பேசுறா. இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிருமே. ஐயோ, இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? ச்சே, நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. பாவம், அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். இது வரைக்கும் பூஜாவை நான் இப்படி பேசினதே இல்லை.